தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூதுகவும் பார்ட் 2 படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். விஜய் சேதுபதி நடிச்சு நலன் குமாரசாமி இயக்கத்துல 2013ஆம் ஆண்டு கல்ட் அண்ட் கிளாசிக் படமா வெளிவந்து வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் சூதுகவும் படம். அந்த படத்தினுடைய தொடர்ச்சியா இப்ப 2ஆம் பாகம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல மிர்ச்சி சிவா நடிச்சிருக்காரு. அதே போல கருணாகரன், MS பாஸ்கர் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை SJ அர்ஜுன் இயக்கியிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, முதல் பாகத்துல கருணாகரன் அரசியல்ல என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு நிதி அமைச்சரா பொறுப்பேற்று பல ஊழல்களை பண்ணியிருப்பாரு. கட்சிக்காக பல கோடி பணம் சேர்த்து வச்சிருப்பாரு. அந்த சமயத்துல மிர்ச்சி சிவா என்ன பண்ணுவார் அப்படின்னா, கருணாகரனை கடத்திடுவாரு. கருணாகரன் கட்சிக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சுட்டுதா MS பாஸ்கர் ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாரு. இதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, தேர்தல் நேரத்துல அரசியல்வாதிகள் எப்படி கொடுக்கிற வாக்குறுதிகளாகட்டும், இலவசங்களாகட்டும், எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நடப்பு அரசியலை நிர்வாணப்படுத்தி காட்டியிருக்காங்க. அதே போல தேர்தல் நேரங்கள்ல கொடுக்கிற இலவச திட்டங்கள், இலவச மதுபான திட்டங்கள், இலவச ஐபோன் திட்டங்கள் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகளுக்கான அந்த மோசமான அரசியல்வாதிகளை தோல் உரிச்சு காட்டியிருக்காங்க இந்த படத்துல. அதே போல அரசியல்வாதியா நடிச்சிருக்கக்கூடிய கருணாகரன் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் பண்ற சேட்டைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரசிக்க வச்சிருக்காரு. குறிப்பா கிளைமேக்ஸ் காட்சிகள்ல கட்சி தலைவரே பாத்தீங்கன்னா இலவச மருத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சிரிக்க வச்சிருந்தாலும், ஓட்டு போட்ட மக்களை பாத்தீங்கன்னா யோசிக்க வச்சிருக்காங்க. குறிப்பா அந்த முதல் பாகத்துல வர காட்சிகளை திரைக்கதையில சேர்த்து இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருந்திருது. அதே போல மிர்ச்சி சிவா இவர் பாத்தீங்கன்னா டைமிங்ல அவருடைய டைமிங் காமெடி எல்லாமே பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல சிரிக்க வச்சிருக்காரு. அதாவது காமெடியில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. MS பாஸ்கர் ஒரு அப்பாவி அரசியல்வாதியை நடிச்சிருக்காரு, நம்மள சிரிக்கவும் வச்சிருக்காரு. இந்த படத்துல மிர்ச்சி சிவாவும் கருணாகரனும் தான் நடிச்சிருக்காங்க முக்கியமான கதாபாத்திரங்கள்ல. ஆனா கருணாகரனுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து அவரும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை இயக்கிய SJ அர்ஜுன் திரைக்கதையில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியிருந்தாரு அப்படின்னா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். இப்போதைக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜ் படமா தான் இருக்கு. மொத்தத்துல இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.9. அடுத்த வசனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.